வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1ல் நெக்ஸ்ட் 5 மார்க் பார்க்கலாம். லெட் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம் நான் போன கிளாஸில் போட்டாச்சு. இப்போ செகண்ட் சம் பார்க்குறோம். லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ லெஸ் தென் such that x less than 2. W means whole numbers. அப்போ ஏயோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ்லாம் ஜீரோலேருந்து இன்க்ளூட் பண்ணிக்குவேன். அப்போ 0,1. அப்போ ஏயோட வேல்யூ என்னது 0,1. ஏன்னா லெஸ் தென் 2ன்னு சொன்னா 2க்குள்ளே உள்ள வேல்யூஸ். B ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு எப்படி எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 4. அப்போ 1 வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, லெஸ் தேன் தான் இருக்குது, ஈக்குவல் இல்லை. அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 2 3 4. 4 இன்க்ளூட் பண்ணிக்குவேன், லெஸ் தேன் 4. அப்போ பியோட வேல்யூ என்னது 2,3,4. சிக்கு ஆல்ரெடி 3,5 கொடுத்துட்டாங்க. வெரிஃபை தட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட்டு ஏ நம்ம கிவன் ஏ பி சி ரைட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் உள்ளதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ பி யூனியன் சி ஈக்குவல் டு பியோட வேல்யூ 2 3 4 யூனியன் சியோட வேல்யூ 3,5. அப்போ யூனியன் மீன்ஸ் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், கம்பைன் பண்ணி எழுதுவேன். அப்போ 2 3 4 5 ரெண்டையும் கம்பைன் பண்ணி சேர்த்து எழுதியாச்சு. 3 2 டைம்ஸ் வந்திருக்கனால நம்ம 1 டைம்ஸ் ரைட் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ ஹோல் டேர்ம்ஸையும் சேர்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏக்கு வேல்யூ என்ன இருக்கு 0,1. கிராஸ் பி யூனியன் சி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க 2 3 4 5. கிராஸ்னா என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஜீரோவை வச்சு இந்த நம்பர்ஸை சேர்த்து எழுதணும். அடுத்தது 1 வச்சு இதை கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ எப்படி எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட்டு 0,2. நெக்ஸ்ட்டு 0 வச்சு அடுத்த நம்பர். அப்போ 0,3. அடுத்தது 0,4. நெக்ஸ்ட்டு 0,5. நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது 1. அப்போ 1 சேர்த்து எழுத போகிறேன். 1,2 1,3 1,4 1,5. அடுத்த நம்பர் இங்கே இல்லை, தட் எனஃப். அப்போ என்னது ஏ கிராஸ் பி யூனியன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது ஈக்குவேஷன் என்னன்னு எடுத்துக்குவீங்க 1. ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் பி. அப்போ என்ன ரைட் பண்ண போகிறோம், ஏ கிராஸ் பி. அப்போ ஈக்குவல் டு ஏக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்கு நம்மளுக்கு 0,1. கிராஸ் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 2,3,4. அப்போ என்ன வேல்யூ கொடுத்துருக்கு 2,3,4. இப்போ இது ரெண்டையும் கமெண்ட் பண்ணி எழுதலாமா கிராஸ்னால. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவேன் 0,2. நெக்ஸ்ட்டு 0,3 0,4. நெக்ஸ்ட் என்ன ரைட் பண்ணுவோம், நம்ம 0 வச்சு முடிஞ்சிருச்சு. அடுத்து 1 வச்சு. அப்போ எப்படி எழுதுவா 1,2 1,3 1,4. அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கு, அடுத்த பிராக்கெட் ஏ கிராஸ் சி. இப்போ என்ன அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஏ கிராஸ் சி. அப்போ ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்னது 0,1. சியோட வேல்யூ என்ன இருக்குங்க 3,5. ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதலாமா. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு 0,3. நெக்ஸ்ட்டு 0,5. நெக்ஸ்ட் என்ன ரைட் பண்ணுவோம் 0 முடிஞ்சிருச்சு. அடுத்து 1 1,3 1,5. அப்போ ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஏ கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்ன கண்டுபிடிக்கிறப்ப ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இது ரெண்டையும் என்ன பண்ணணும், யூனியன் மீன்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரைட் பண்ண போகிறேன். அப்போ எப்படி எழுதுவேன் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுத போகிறேன். வந்த நம்பர் திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம். அப்போ பாரு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 0,2 0,3
நெக்ஸ்ட் என்ன இருக்கு a கிராஸ் b ல 0,4 நெக்ஸ்ட் 1,2 1,3 அடுத்து என்ன இருக்குமா இங்க 1,4 நெக்ஸ்ட் a கிராஸ் c க்கு வாங்க இப்போ a கிராஸ் c ல 0,3 ஆல்ரெடி நம்ம 0,3 ரைட் பண்ணிட்டோம் அதனால ரைட் பண்ண வேண்டாம் அடுத்து என்ன இருக்கு 0,5 அப்ப 0,5 நெக்ஸ்ட் 1,3 1,3 ஆல்ரெடி இங்க ரைட் பண்ணிட்டோம் அதனால திருப்பி ரைட் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு நம்மளுக்கு 1,5 1,5 ரைட் பண்ணல நான் ரைட் பண்ணிட்டேன் தட் எனஃப் இப்போ பாருங்க இதுலயும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா a கிராஸ் b யூனியன் c ஈக்குவேஷன் 1 வச்சிருக்கோம்ல அந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் சேமா இருக்கான்னு பாருங்க 0,2 இங்கே இருக்கு 0,3 இங்கே இருக்கு 0,4 0,5 இந்த இருக்கு ஆர்டர் மாதிரி இருக்கலாம் ஓகேவா அதே மாதிரி 1,2 1,3 1,4 1,5 இந்த ஈக்குவேஷன் என்னன்னு வச்சுக்குவோம் 2 அப்ப 1ம் 2ம் சேமா இருக்கு அப்ப என்ன எழுதுவீங்க from 1 and 2 என்ன क्वेश्चन நம்மளுக்கு a cross b union c equal to a cross b union a cross c hence verified hence verify போடலாம் இல்லனா prove that ன்னு போடலாம் hence verified hence proved போடலாம் இல்லனா hence verified போட்டுக்கலாம் that enough இப்போ புரிஞ்சதா அந்த செகண்ட் சம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோடைய செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you